எப்படியோ சஸ்பெண்ட் ஆயிட்டோம். வேலை இருந்தா இருக்கட்டும், தூக்குனா தூக்கட்டும்னு சொல்லிட்டு கள்ளு குடிச்சிட்டு அந்த கிரிமினலை டிஎஸ்பியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தலையை வெட்டி டிஎஸ்பியோட கையிலேயே வச்சுட்டான். கண்ணு முன்னாடியே மேல அறுத்தா கீழே நடுங்காதா? அப்புறம் டிஎஸ்பி சார் அவன் ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு தூக்கிட்டான்னு கவர் பண்ணிட்டாரு. அந்த ஷாக்குல தான் டிஎஸ்பி சாருக்கு பேராலிசிஸ் அட்டாக் வந்துச்சு. கடமையை விட்டுட்டு தப்பு பண்ணா கை கால் இழுத்துக்காதா? சொல்லுங்க சார். இப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ண போறியா? பண்ணு. போகிறது போறேன், தலைய தூக்கிட்டு போ. யோ எஸ்பி, சஸ்பெண்ட்லாம் பண்ண வேண்டாயா? முதல்ல என் பெயில் விஷயத்தை பாரு. மெயிலாவது கொய்யான மெயிலாவது போலீஸ கொண்டுட்டு எட்டி உதச்சி திமிரா இருந்தலடா. ஜெயில குப்பவாரி போட்டனா ஒழுக்கம்னா என்னன்னு தெரிய வரும். இங்க பாருங்க எஸ்பி சார், நான் ரெக்கமெண்டேஷன்ல வரல, மெரிட்ல வந்தவன். You didn't make me, so you can't break me. அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து மேனேஜ் பண்ணானோ என்னவோ, நாம தப்பு பண்றவங்களுக்கு கள்ளக்காதலி மாதிரி என் பேச்ச கேட்கலன்னு என்ன ஆகும் தெரியும்ல? உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். நீ வெளியே போ சார்.